இப்ப போயிட்டு நானு இந்த பேஜை வந்து சேவ் பண்ணிட்டேன். எங்க சேவ் பண்ணிட்டேன்? ஆ இது இருக்கு பாருங்க. ஆமா. நியூ எக்ஸல் ஓகே. ஒர்க் ஷீட். சரி. இது எக்ஸல். அதுல போய் சேவ் பண்ணேன். சரி. எஸ் கொடுங்க. ஆறாயிருங்க. இப்ப என் ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா உங்களுக்கு? ஓகே. அது ஸ்க்ரீன்ல தான் பார்த்துருக்கேன். என் டெஸ்க்டாப் போயிட்டு லிப்ரே ஆபீஸ் இதுல ஓபன் பண்ணா ஓபன் ஆயிடும். இப்போ பாருங்க. இது ஓகேவா? இது புரியுதா உங்களுக்கு? இந்த சாப்ட்வேர் இல்ல இல்ல, அது தெரியல, இன்னும் வரலையே எனக்கு. எனக்கு விஷுவலா காமிக்கல. வாட்ஸ்அப்ல தான் நிக்குது. இந்த வர இந்த ஷீட் ஓகேவா? ஆ இது என்ன எல்லாமே எல்லாமே அதே தான், உங்க ஷீட்ல தானே வருது. இல்ல இது லிப்ரே ஆபீஸ். இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்களுக்காக வந்து ஃப்ரீயா கொடுத்துருக்க ஓபன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் இது. அப்போ வரேன் இல்ல விடுங்க, வேற. நீங்க இல்லைன்னா கூகுள் ஷீட் ஓபன் பண்ணுங்க, கூகுள் குரோம் போடுங்க. இல்ல நான் சொல்றபடி போங்க, கூகுள் குரோம்ல போயிட்டு எக்ஸல் ஷீட்டுன்னு டவுன்லோட் பண்ணுங்க. அது வந்து சொல்லுங்க சொல்லுங்க. கூகுள் குரோம்ல போங்க, உங்க இது விஷுவல் ஆகலண்ணா. ஆ அது ஒரு ஒரு ஸ்கிரீனா தானே இதுல காட்ட முடியும். அதுக்கு தான் நம்ம இதுல வரணும். அது பேர் என்ன? புரியல இல்ல. ஃப்ரீ டெஸ்க்ல வரணும். என்னன்னா, வரேன் எனக்கு ஒரே நிமிஷம். இல்ல நீங்க கூகுள் குரோம்ல போயிட்டு கூகுள் ஷீட் இல்லைன்னா வந்து இது வரணும். எக்ஸல் ஷீட். குரோம்ல போங்க. கூகுள் ஷீட்ஸ் ஆன்லைன்ல போயிடுறேன். ஆன்லைன்ல போங்க, இல்ல எக்ஸல் ஷீட்டே போனேன், எக்ஸல் ஷீட்டை கூட ஆன்லைன் போனேன். உங்க சிஸ்டம் எனக்கு விஷுவல் ஆகல. இது வராது வராது. வரேன் இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. அப்படியா? சரி சரி சரி, ஓகே. ஒன்னால நான் வீட்ல இருக்கிறதால தான் வந்து இருந்த பிரச்சனை. இதே கம்பெனில இருந்தோம்னா கம்பெனில எல்லாமே இருக்கு. நீங்க சொல்றது. ம். வீட்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற சிஸ்டத்துல சரி எல்லாத்துக்கும் வந்து நம்ம எது காசு கொடுத்து வாங்கணும்னு இதை வந்து இதுல வாங்கிட்டேன். ம். இதுல வாங்கிட்டேன். வேற கம்பெனில வாங்கிட்டேன். சரி, இது இல்லைன்னா கூட மைக்ரோசாஃப்ட். ஆனா இதுலயும் பண்ணலாம். நான் இல்லைன்னா ஒரு சின்ன சாம்பிள் மட்டும் நான் காமிக்கிறேன், நீங்க அதுக்கப்புறம் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணிக்குது. ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்களேன். ஸ்கிரீன் ஷேர் பண்ணி நீங்க பண்ணுங்க. நான் பாத்துக்கிறேன். அது வேற இதுல இல்ல இல்ல, பண்ணிக்கிறேன். உங்க சரி, உங்க இதுல தான் இப்ப இல்லைன்னா நீங்க எனக்கு போடுங்க. இப்ப நீங்க நீங்க அந்த ஷீட் எனக்கு போடுங்க, நான் எனக்கு ஓபன் பண்ணி விஷுவல்னா நானே பண்ணி கொடுத்துறேன். ஸ்கிரீன் ஷேர் அந்த ஷீட் எனக்கு வந்து எங்க வச்சு எனக்கு வாட்ஸ்அப்ல போடுங்க, நான் ட்ரை வாட்ஸ்அப் பண்றேன். வாட்ஸ்அப்ல எனக்கு இடம் மெமரி பெருசா இருந்தா போட முடியாதுல்ல. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நீங்க எவ்வளவு பெருசா இருக்கு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நீங்க போடுங்க. ஓகேமா? அடுத்து அப்படி போடலன்னா டெலகிராம்ல போடலாம். எல்லாத்துக்கும் ஐடியா இருக்கு, நான் சொல்றதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. இப்போ வாட்ஸ்அப்ல போட்டு பாருங்க, அப்படி இல்லைன்னா எனக்கு டெலகிராம்ல போடுங்க.
chat கீழே வந்து ஹைடு கேப்ஷன் கேப்ஷன் வந்துட்டே இருக்கு, தலைவலியா இருக்கு. ஆனா எப்படின்னா நீ வாழ்க்கை வாழறதே தெரியலண்ணே, எல்லாம் குழப்பத்திலே வச்சிருக்கேண்ணே. ஈஸியா எனக்கு 5 நிமிஷத்துல நான் ஆரம்பிச்சு சரி முடிச்சுட்டு அடுத்து நம்ம வேலை பார்க்கலாம்னு பார்த்தா தப்பு இல்லை. குழப்பத்துல இருக்கு. ஆனா ஒரு புதுமையான விஷயம், இப்பெல்லாம் ஒரு தலைவலியான விஷயம் உலகத்துல இருக்குன்னு நீ தெரிஞ்சிருக்கேன் எனக்கு. ஏன்னா எக்ஸல் ஷீட் நான் அவ்வளவுதானே, இந்த டேட்டா எடுத்து டக்கு டக்குன்னு போட்டு விட்டு போயிட்டே இருக்கேன். ஒரு நிமிஷம் இரு. இப்ப வேணா இப்ப இப்ப நீங்கள் இந்த நானும் இப்ப இப்ப பண்றேன்ல, ஏன்னா ஸ்கிரீன் ஷேர் பாட்டு நான் பல்க் வைஸ்ல எவ்வளவு சிம்பிளா பண்ணி காமிக்கிட்டுங்களா? இரு தலைவா, இரு தலைவா. நான் சொல்றேன், ஒரு விஷயத்துக்காக சொல்றேன். ஏன்னா நான் உங்களுக்கு லேர்ன் பண்ணி கொடுக்கணுன்றதுக்காக தான் நான் இது பண்றேன். வேற ஒண்ணும் இல்ல. நான் உங்க நல்ல எண்ணத்துக்கு வாழ்த்துக்கள். நீங்க நல்லதுதான் பண்ணுங்க, எனக்கு தெரியும். தப்பு இல்லை. ஏன்னா ஏன்னா இப்ப நம்ம ஏஐ டெக்னாலஜி எதுக்கு நான் வந்திருக்கோம், நம்ம டைம் சேவிங்க்கு தான், ரைட்டா? அதுவே இப்ப இந்த ஆமா. இதுல இந்த மாதிரி குப்பெல்லாம் வந்து இனிமே தூக்கி தூரம் போட்டு வச்சிருங்க. தேவையில்லாத விஷயத்த வந்து இப்ப டெலீட் பண்ணி விட்டுருங்க. இதை நீங்க பண்ணனா இன்ன வரைக்கும் பண்ணிருக்கீங்க, ஓகேங்க. அந்த ஸ்டைல்ல இருந்து இப்ப புது ஸ்டைலுக்கு எக்ஸல் கூகுள் ஷீட்டுக்குன்னு வந்துருங்கன்றதுக்காக சொல்ல வரேன், வேற ஒண்ணும் இல்லை. இல்லைன்னா இதே மாதிரி தலைவலி திரும்ப ரிப்பீட்டட் ஆகும், அதுக்காக சொல்றேன். இல்லைன்னா அந்த ஃபங்க்ஷன் நம்மளுக்கு ஏத்த மாதிரி உள்ளுக்குள்ள அடாப்ட் ஆனா பரவாயில்ல. இது எல்லா இடத்துல நீங்க சொல்றீங்க இந்த நம்பர்ல பிரிஞ்சு கிடக்குது இல்லைன்னா, இந்த எக்ஸல் அது மாதிரி வந்தது நான் இன்ன வரைக்கும் நான் 18 வருஷமா யூஸ் பண்றேன்னா எக்ஸல் அது மாதிரி பார்த்ததே கிடையாது. அடுத்தது வந்து கூகுள். அதனால நான் நீங்க உங்க ஸ்கிரீனை ஷேர் பண்ணிட்டு நீங்க பண்ணுங்கன்னு சொன்னேன். ஆ, ஏன்னா இந்த அளவுக்கு நீங்க ரொம்ப அது செதஞ்சிருக்கு. அது என்னால எப்படி சொல்றது, என்னோட ஸ்கிரீன் தெரியுதா உங்களுக்கு? தெரியுதே, இந்த வரேன் இருங்க. தெரியுதா? இன்னும் நீங்க தெரியுது, 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 தெரியுது. சரிதா, சரி. இப்ப நான் பல்க் வைஸ்ல பண்றேன். ஒன்னும் இல்லை, நான் 2 நிமிஷம் இந்த ஓபன் பண்ணிட்டு பல்க் வைஸ் ஓபன் பண்ணி தெரியுதா? ம், அவ்வளவுதான். தெரியுது, தெரியுது. சப்ஸ்கிரைபர் சப்ஸ்கிரைபர் மேனேஜர், ரைட்டா? இந்த இங்க ஆப்ஷன் அவ்வளவுதான். டவுன்லோடு சிஎஸ்வி, ரைட்டா? இந்த மேல ம், டக்குன்னு ஓடிடும். வந்துருச்சா? தூக்கி வந்துருச்சு. அதை டவுன்லோட் பண்றோம். எவ்வளவு நிமிஷத்துல நான் மட்டும் பண்றேன்னு பாருங்க. ஓகேவா? ம், இது ம், அவ்வளவுதான். அப்படியே வந்து இங்க வந்து சேவ் பண்ணுங்க. டெஸ்க்டாப்ல சேவ் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. ம், டெஸ்க்டாப் இந்த இடத்த சிஎஸ்சி தான் இருக்கு. இப்ப அண்ணன் பேரு கோபி அண்ணா. சிம்பிளான விஷயம். ம், எந்த அளவுக்கு உங்களுக்கு காம்ப்ளிகேட்டடா இருக்குன்னு தெரியல. இதோ இருக்கு. இதுதான் அதனோட மெத்தடு, ரைட்டா? ம், இந்த இடத்த நம்பர் போடணும், ரைட்டா? இந்த பாருங்க, இந்த நம்பர் வந்து போன் நம்பர் இருக்கு பாத்தீங்களா? அது வசவசன்னு இருக்கும். அந்த அது வந்து இந்த இடத்துல போட்டு ஜென்ரல் இடத்துல நம்பர் கொடுத்து இந்த ம். ஜீரோ, இந்த இடத்துல இந்த ஜீரோ வந்து மைனஸ் பண்ணா 3 ஜீரோ போயிடுச்சு, அவ்வளவுதான். ஓகேவா? இந்த இடத்துல வேற எதுவுமே நம்ம ஒண்ணுமே பண்ண தேவையில்ல. இதுதான் அந்த ஃபார்மெட். இந்த ஃபார்மெட்டை தூக்கி நம்ம ஒன்று காப்பி பண்ணிட்டு நம்பர் இடத்த நம்பர் போடணும், பேர் இடத்துல பேர் போடணும், அவ்வளோதான். அதில் அப்லோட் கொடுத்தா வந்துடும். இப்போ சிம்பிள். இப்போ நான் இதை டவுன்லோட் பண்ணல, இதே நான் இதை இம்போர்ட், இது உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த ஃபோன் நம்பர் இடத்துல ஃபோன் நம்பர் கொடுக்கணும்னா அடுத்தது ம். இது கூட நீங்க தேவையில்லை. இல்லைன்னா இது கூட ரெண்டு ரெண்டு காலம் இருந்தா கூட போதும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இதை டெலீட் பண்ணிடுங்க. ஒரு உதாரணம் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். டெலீட். அது சிம்பிளா இருந்தா கூட போதும், தேவையில்லை மற்றதெல்லாம். ஆனா இந்த இந்த ஃபைலை டவுன்லோட் பண்றதா இங்க ரொம்ப முக்கியம். புரியுது? இதெல்லாம் நான் நேத்தே பார்த்தேன். ஆனா மேட்ரு அது இல்ல. நம்ம எக்ஸல் ஷீட்ல என்னோட போன் நம்பரை என்னுடைய மொபைல்ல எப்படி சேவ் பண்ணிருக்கணும் அது போல வருது. ஆமா. இப்ப இதை பாருங்க. அதெல்லாம் மாத்துறதுதான் லேட் ஆகுதுன்றதுதான் இப்ப எனக்கு பிரச்சனை. ஆமா ஆமா இந்த ஆமா ஆமா ஆமா. இந்த இருங்க இருங்க, நான் இதை சிம்பிளாவே நான் பண்ணி முடிச்சிடுறேன். இருங்க, இது வசனம் ஏதோ இருக்கு தேவையில்லாது. ஒரு டபிள்யூன்னு பார்த்து இதை இப்ப நான் சேவ் பண்ணிட்டேன், ஓகேங்களா? இப்ப கோபி அண்ணா நான் வச்சிருக்கிறேன், அவ்வளவுதான். இதை தூக்கி இங்க இம்போர்ட் இருக்குல்ல, அது இங்க இடத்துல கோபி அண்ணா ம், பேரு பேரு கொடுத்துட்டு ம், அவ்வளவுதான். 2 செகண்ட். இது ஃபைல் டெஸ்க்டாப் போறோம். என்ன இருக்குது, ம், அவ்வளவுதான். தூக்கி ம். ஓப்பன் கொடுத்து ஜோலி முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இதெல்லாம் தெரியுதா எனக்கு? இதை பாருங்க. இந்த எரர் அது வரும் அல்லது அல்லது வந்து அது எரர் தான், சும்மா சிலது காமிக்கும். அதுல தேவையில்லாத ஏதாவது நம்ம சில்மிஷம் பண்ணியிருந்தா வரும். சிஎஸ்வி அதைத்தான் அது போல எரர் காட்டுது, ஏற மாட்டேங்குது. சிஎஸ்வி என்ன சொல் ஒன்லி அலோவ் ஆல்பா நியூமரிக் கரெக்ட். இது தமிழ்ல சொல்லுங்கண்ணா. சிஎஸ்வி ஹெட்டர் இன்டு ஒன்லி அலோவ் ஆல்பா நியூமரிக் கேரக்டர்ஸ் அண்ட் அண்டர் ஸ்கோர்ஸ் இன்வாலிட்
ஹெட்டர் நேம் ஃபாண்ட் அப்படின்னா என்னன்னா? அதுதான் தெரியல. இன்வாலிட் ஹெடர் நேம் ஃபவுண்ட். சரி விடுங்க. இது இது வந்து நான் கோபி என்னன்னு பார்ப்போம். கோபி இல்ல அண்டர் ஸ்கோர் அப்படின்னு இங்க மாற்றம் இல்ல. அந்த சரி சரி, இதுல மாத்துறீங்களா? ரைட், சும்மா ஓகே. சும்மா நான் வருதா நான் செக் பண்றேன். இல்லைன்னா அது கௌஷிட்ட கேட்டுக்கலாம். ஒன்றும் இல்லை, நான் சும்மா செக் பண்ணி பார்க்குறேன் வருதான்னு. நான் அது மாதிரிலாம் முன்னாடி போடலையே. அப்ப இது என்ன அது? இந்த சிஎஸ் இருமா, அதுதானே படிக்காம நீங்க உடனே க்ளோஸ் பண்றீங்க. சிஎஸ்வி ஹெடர் ஃபைல் சரி. ஓ போட அது சொல்றேன். இருங்க இருக்கு. அப்ப நான் ஏதோ மிஸ்டேக் பண்றேன். நீங்க அது இப்ப நீங்க சொல்லி தரேன்றீங்களா? வரேன். சொல்லி தரேன், புரிஞ்சு போன்றேன். இப்ப இதான இம்போர்ட் ரைட்டுங்களா? ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்றேன். இம்போர்ட் ம், சாட் பார்ட், இப்போ இம்போர்ட் சாம்பிள் சிஎஸ்வி. ம். இதுதானே? இதுவே சரி, இதுவே இருக்கட்டும். நான் சும்மா இதே சாம்பிள் வச்சுட்டு நான் திரும்பி இதே நான் அப்லோட் பண்ணி பார்க்குறேன். சரியா? இது ஓகே ஆயிடும். ஃபோன் நம்பர் இது ஏதோ ஒன்று இருக்குது. வாட்ஸ்அப்பு. இதை நான் சிம்பா வாட்ஸ்அப்பு சாம்பிள். ஓ சாம்பிள் வச்சுட்டு திரும்பி அதே பண்ணா ஓகே தானே ஆகும்ல? ஆகணும். அதில் நம்ம ஏதாவது மாடிஃபை பண்ணா சும்மா சாம்பிளுக்கு வேணா அதை டெஸ்ட் பண்ணலாமா வேணாமா? பண்ணுங்க 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 பண்ணுங்க. சும்மா ஏன்னா அது நம்ம ஏதாவது சாம்பிள் வாட்ஸ்அப்பு டெஸ்க்டாப் வச்சுக்கணும். வச்சுட்டு இப்போ நான் திரும்பி நம்ம வந்து அப்லோட் பண்ணி பார்ப்போம். அப்லோடு சாம்பிள். ஏன்னா நான் பண்ணப்ப எதுவுமே வரல கோபி. என்ன பாருங்க, இப்போ அப்லோட் ஆயிடுச்சா? அவ்வளோதான். ம். தெரியுதுங்களா? இது மாதிரி கடை கடை வந்துருந்தேன். வேற எதுவும் ஒன்றும் இல்லை. இது யாருக்கு நான் இது பண்ணணும்னா வரும். இது மாதிரி தான் வரும். 2 செகண்ட் ஒர்க்கு தான். நான் ஆனா நம்ம தலைவா, ஆ தலைவா, இப்போ இப்ப இதுல எத்தனை நம்பர் இருக்கு? எது எத்தனை நம்பர் இருக்கு? இதுல வசன்னு இருக்குது. இப்ப நீங்க இல்லைன்னா உங்களோட ஐடி கொடுக்குறீங்களா? எனக்கு நான் போட்டு விட்டுட்டுமா? நீங்க அந்த ஷீட் எனக்கு அனுப்புறீங்களா? நான் இதே மாதிரி எக்ஸல் போட்டு இதுல அப்லோட் பண்ணிட்டு இருப்பான்னு கேட்கறேன். இதா அந்த அம்சம் பாருங்க. நம்பர் வந்து 91 அப்படி இல்லை. நம்பர் நார்மலா 91 போட்டு இருக்கலாம். இல்லைன்னா நம்ம ஏத்தி விட்டு பார்க்கோம். 91 தான் போடணும்னு அவசியம் கிடையாது இல்ல. அதுல இருக்க எக்ஸல் ஷீட்ல தானே அது அப்படியே ஏறப்போகுது. பண்ற மாதிரி இருக்கு. ஆ அது என்ன சொல்றது, லைன் ஒண்ணு தனியா நம்ம பண்ணணும். இது வரைக்கும் பாருங்க, இந்த ஆப்ஷன் போங்க சொல்றேன். இந்த ஆப்ஷன் ஆப்ஷன் போங்க. ஆ இதுல போய் சப்ஸ்கிரைபர் கொடுத்துட்டு 9 சேர்த்து ஆட் பண்ண வேண்டியதா இருக்கு. இல்லைன்னா இல்லைண்ணே, நீங்க அந்த அந்த சீட்ல நம்பர் மட்டும் போட்டா கூட அது எடுத்துக்குதா நம்ம செக் பண்ணலாம். சரி இருங்க. ம். இப்ப நீங்க வந்து இப்ப நம்ம டவுன்லோட் பண்றது பார்ப்போமா? ஏதோ ஒரு நான் என்ன சீட். கேக்குறேன், போடுங்க. அது கூகுள்ல போயிட்டு அது என்ன ஆட்ரிபியூட்னு பாத்துருவோம். சிம்பிள்ண்ணே. நீங்க 91 போடணும்னு கூட அவசியம் இல்லை. இப்ப ம். 91 போடாம கூட நம்ம ஒரு சில ஃபைலை வச்சுக்கிட்டு இது இருக்கு பாத்தீங்களா? இப்போ ஒரு ம். உதாரணத்துக்கு இது மட்டும் 10 எடுத்துக்கலாம். இல்ல அது நீங்க சொல்ற மாதிரி இதுல ஏதோ அந்த ஃபார்மேட்ல தான் நம்ம வச்சு வைக்கணும். சரி இருக்கு. இந்த பேரு மொபைல் நம்பர் மட்டும் ஒரு 10 எடுத்துக்கலாம். இது மட்டும் தனியா காப்பி பண்ணி இது வச்சுக்கிறேன். சரியா? ம். பேஸ்ட் பண்ணிட்டு சும்மா ஒரு சாம்பிளுக்காக. இப்போ நம்ம வாட்ஸ்அப் எதாவது அப்லோட் பண்ணோம்ல, அந்த ஷீட் ம். எடுத்துக்கிறோம். சிஎஸ்வி இந்த இடத்துல இதை மட்டும் போடுவோம். இந்த இடத்துல ஜென்ரல் இருக்குல்லண்ணா. இப்போ எனக்கு ம். மைண்ட் டக்குன்னு போகுது பார்த்தீங்களா? ஏன்னா இதுல நான் இப்படி தான் ஒர்க் பண்றது. ஓகேவா? இது இப்போ பண்ணிட்டு இந்த இடத்த ஃபோன் நம்பர் போடலாம். அந்த 10 இது. ஓகேவா? இது போட்டு நம்ம 912 இதுல நம்ம கம்மி பண்ணலாம். வானன்னு இங்க போட்டுலாம். ம். சரியா? ம். பேஸ்ட் பண்றோம். ரைட்டா? ம். இதுல வந்து நீங்க என்ன சொல்றீங்கன்னா, ஒரு 2 நம்பருக்கு நம்ம 91 போட எடுத்துடலாம். உள்ளார அப்லோட் ஆகுதான்னு பார்க்கறதுக்காக சொல்றேன். ஆமா ஆமா ஆமா. ஓகேவா? ம். நம்ம இதை பாருங்க, இங்க உடனே இங்க சேவ் கொடுத்துடலாம். 2 3 நம்பருக்கு ஸ்பேஸ் விடுங்க. 2 3 நம்பருக்கு ஸ்பேஸ் விடுங்க. சரி 2 3 இதே இதுல இருக்க நம்பருக்கு ஸ்பேஸ் விடுவோம். ஆமா, 3 3 பிரிச்சு ஸ்பேஸ் விடுங்க. ஏன்னா இப்ப 12 நம்பர் ஆகுதுல்ல. அதான் சரி, ஏதோ ஸ்பேஸ் விடுங்க. சும்மா ஸ்பேஸ் விடுவோம். 3 நம்பருக்கு ஒரு 2 நம்பருக்கு அதே மாதிரி பண்ணுங்க. அவ்வளவுதான். நம்ம மூளை அதை போட்டு படுத்து பார்த்து விடுவோம். 2 3 ஸ்பேஸ் தான் வச்சு பார்ப்போம். என்னதான் ஆகும். காசா பணம். ஓகேவா? இது கிடைக்குது. ஏதோ கிடைக்கும். ம். இப்போ ஆப்ஷன் போகிறோம். இம்போர்ட் கொடுக்குறோம். இதில்
இதுன்னு கொடுத்துக்கிறோம். அப்லோட் கொடுக்குறோம். வாட்ஸ்அப் கொடுக்குறோம். ஓப்பன் பண்ணுறோம். ஓகே ஆகுது. ஓகே ஆயிடுச்சு. அவ்வளோதான். ஓகே ஆயிடுச்சே. மேட்டர் இல்ல. அப்ப ஆட்ரிபியூட் தான் பார்க்கணும். அது என்னவோ இருக்கட்டும் போங்க. உள்ளுக்குள்ள நம்பர் வந்தா வந்துட்டோம். அதுக்கப்புறம் கூட நம்ம இது பண்ணணும். ஆயிடுச்சு இல்ல இப்ப உள்ள ஆயிடுச்சு இல்ல. சேர்க்க மாட்டேன். அதான் பிரச்சனை. புரியல. உள்ள ஆட் பண்ணிக்க மாட்டேங்குது தலைவா, அதான் பிரச்சனைன்னு. இதான் சக்சஸ் நீங்க ஆயிடுச்சு எனக்கு. உங்களுக்கு ஆயிடுச்சு. இப்ப நான் பண்றேன் பாருங்க, ஒரே நிமிஷம். உங்க இதுல நான் சொல்ற மாதிரி போடுங்க. அந்த அந்த ஆனா நீ எதுவும் பண்ணாதனா அந்த டவுன்லோட் சாம்பிள் டவுன்லோட் பண்ணிட்டு நீ அடிச்சு விடு. போங்க போங்க நீங்க கட் பண்ணிக்கிறேன். போயிடும் தலைவா, அதுக்கு போயிடும் தலைவா. எது எது சிம்பிள். ஆனா இப்ப நான் பண்ணது உனக்கு புரிஞ்சிச்சு இல்லைன்னா ஆமா ஆமா ஆமா. அதே மாதிரி நீ பண்ண உனக்கு வருதான்னு பார்க்கலாம். இல்லைன்னா அடுத்த கட்டத்துக்கு போவோம். சும்மா போட்ட இதுல ஃபார்முலாவிலே போட்ட மண்டை பிச்சு இப்போ உங்க கண் கூட தானே நம்ம பார்த்தோம். 9 ஒன்றும் போடல, கேப்பும் கொடுத்தோம், உள்ளுக்குள்ள ஏறிடுச்சு. இப்ப என் ஸ்கிரீன் தெரியுதா உங்களுக்கு? தெரியும். நான் ஸ்கிரீனு கட் பண்ணுமா? சரி. ஆமா ஆமா ஆமா. யார் நான் தான் கட் பண்ணுமா? ஸ்டாப் ஷேர். ஆமாண்ணே. நான் இப்போ உங்களுக்கு அளவு கொடுத்துட்டேன். அளவு கொடுத்துட்டேன். கொடுங்க. காமிங்க. குட் சூப்பர். ஓகேவா? இது இங்க போங்க லெஃப்ட்ல கீழே கீழே சப்ஸ்கிரைபர் இதுல தான் சப்ஸ்கிரைபர் மேனேஜர் போங்க. ஏன் அங்க போறீங்க? அதான் ரைட். கிளிக் பண்ணுங்க. ஆப்ஷன் போங்க. டவுன்லோட் சிஎஸ்சி. அதுதான் அதான். ஆனா இது வீணா போனா நீ ஃபார்மேட்ல அது டவுன்லோட் ஆகுதுண்ணே. அது எக்ஸல் ஷீட் அதெல்லாம் கேட்கும். அதுதான் இப்ப தலைவலி. சரி போடு. தெரியுதா? உங்க உங்க நீங்க வச்சிருக்கீங்க அந்த எக்ஸல் ஷீட்டா வருது. சரி கொடுங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். ரைட்டா, இது டவுன்லோட் ஆயிடுச்சு. இதை சேவ் பண்ணிட்டேன். சரி அப்ப இப்ப அப்லோடு கொடுங்க. இருங்க. இம்போர்ட் கொடுங்க. உங்க ஃபார்மேட்ல சேவ் ஆகுது. அதனால தலைவலி தான் வரும்ன்றதான் நான் சொல்ல வரேன். சரி தலைவா, அதெல்லாம் பிரச்சனை இல்ல தலைவா. சரியா? சரி என்ன பண்ண சொல்றீங்க? இம்போர்ட் பண்ண சொல்றீங்க? இம்போர்ட் சரி பண்ணீங்கப்பா. வந்துச்சுன்னா ஓகே தான் கொடுங்க. அந்த லேபிள் கொடுங்க. ஏதோ ஒரு பேர் கொடுங்க. சரி போடுங்க போடுங்க. இன்னொரு 20 நிமிஷம் முடிஞ்சிடும். 20 நிமிஷமா? அது வரைக்கும் காஞ்சிச்சு ரொம்ப நேரம். டெஸ்க்டாப்ல என்னன்னு ஸ்டோர் பண்ண நானு ஆலிஸ் கிட்ட கொடுத்தா அனுப்பமா? ஆனா விநாயகர் பிளேயர்ஸுக்கு இதுதான் 9345691596 தான் உங்க ஏபிஐ நம்பரா? இல்ல இல்ல, ஆக்சுவலி நான் அந்த நம்பர் புதுசா வாங்கி கொடுத்துருக்கிறேன் இப்போ. இதுதான் உங்களுக்கு இனிமே ஏபிஐ நம்பர். இதுக்கு தான் நான் அந்த கீவேர்டு எல்லாம் ஏதாவது வச்சுக்கணும். இந்த நம்பர் தான் உங்க ஏபிஐ நம்பரு 934569. அது சொல்லியே இது ஏதாவது பொண்ணா நான் அதுக்கு தான் நான் கோப்பி அடிக்கணும். உங்க கம்பெனி பேரு இது விநாயகர். பாருண்ணா அண்ணனுக்கு இது வந்து ஹாப்பி ஆயிடுச்சுன்னா சந்தோஷம். அல்ப விஷயமா இருக்கு. பண்டா காய வைக்கிறப்ப 1 மணி நேரமா ஊட்டிருப்பான். இம்போர்ட் கொடுலாம். இம்போர்ட் என்ன போய் ஸ்டோர் ஆச்சுன்னு தெரியல. அதான் பாத்துக்கிறேன். அது எங்க சேவ் பண்ணீங்கன்னே தெரியலையா? சரி இப்ப எடுத்து பண்ணுங்க. சாம்பிள் சிஎஸ்சி பண்ணிட்டு அந்த நம்பரை எடுத்து சிஎஸ்சியில போடணும். வரேன் தலைவா. பண்ணுங்க ஒன்னும் அர்ஜென்ட்ல போறீங்க பண்ணுங்க. கோபிநாத் கணேசன் டவுன்லோட்ஸ் ரைட். யூசர் டெஸ்க்டாப் சி யூசர்ஸ்
ரைட்டாண்ணா? பாருங்க. அண்ணே நீங்க வந்து ம். உங்க ஃபைல்ல வந்து அது சிஎஸ்வி ஹெட்டர் ஃபைலா அதுவே சிஎஸ்வி ஃபைலா டவுன்லோட் ஆகும். நான் சொல்றபடி செய்யுங்க. இது ம். சிஎஸ்வி ஹெட்டர், இது என்ன இது 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 படிச்சுட்டு தமிழ்ல சொல்லுங்க. வந்து சிஎஸ்வி ஹெட்டர் நேம்ஸ் ஒன்லி. ஹலோ ஆல்பா. ஹலோ, சரி ஆல்பா நியூமரிக் கேரக்டர்ஸ் அண்ட் அண்டர்ஸ்கோர்ஸ். சரி ஆல்பா நியூமரிக் அண்டர்ஸ்கோரும் அலோ பண்ணுமா ஹெட்டர் நேம்ஸ். சரி இன்வேலிட் ஹெட்டர் நேம் ஃபவுண்ட். இன்வேலிட் ஹெட்டர் நேம் சிஎஸ்வி ஹெட்டர் நேம் வந்து என்னது, அதுதான் இப்ப நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரே நிமிஷம் இருங்க. இருங்க இருங்க, நீங்க ஒண்ணும் தெரிய வேணாம். இப்ப இருங்க இருங்க, நீங்க வந்து அந்த சிஎஸ்வி போடணும். அண்ணா அண்ணா நான் சொல்றது மட்டும் நீங்க செய்யுங்க. ஒரே நிமிஷம் இருங்க பாருங்க, ஒரே நிமிஷம் இருங்க பாருங்க. The header name CSV file are the names of the columns in the file, and they appear on the first line of the file. The header line is common, comma, separated, list the common column names. இல்லைண்ணா நீங்க டவுன்லோட் பண்ணீங்கன்னா அந்த ஃபைலை காமிங்கன்னு கேட்குறேன். நீங்க ஆப்ஷன் அதுவா? போயிட்டு இல்ல இல்ல நீங்க பாருங்க. ஆப்ஷன் இல்ல இல்ல நீங்க ஃப்ரெஷ்ஷா இப்ப காமிங்க. பல்க் வைஸ்ல போங்க, ஆப்ஷன் போங்க. நீங்க அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணது காமிங்க. ஆ இப்போ சாம்பிள் சாம்பிள் சிஎஸ்சி இருங்க. போங்க போங்க, டவுன்லோட் கொடுங்க, அதை கொடுங்க. அது எங்க சேவ் ஆச்சு இப்போ? இதை காமிங்க, எங்க இருக்கு? அதே ஃபோல்டர் உங்களுக்கு ஆகுது. ஒரு ஃபோல்டருக்குள்ள போய் ஆகும், டவுன்லோட் ஃபோல்டருக்குள்ள போய் ஆகுது, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. டவுன்லோட் ஆகுதுல. சரி சரி, அதை ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணி எனக்கு காணுங்க, கண்ணில் காணுங்க. ஏன் வரல அண்ணே? அதை வந்துச்சு, வரலையா உங்களுக்கு? ஸ்கிரீன் ஷேர் ஆகலையோ? ஸ்கிரீன்ல காமில காமில ஸ்கிரீன்ல வரல. ஒரே நிமிஷம் இருங்க. ஆ Entire screen அண்ணே இப்ப இந்த இடத்துல அண்ணா இந்த இடத்துல வந்து உங்க நம்பரை வந்து நீங்க போடுங்க. சரி, இந்த போன் நம்பர் எடுத்து அங்க காப்பி பண்ண நம்பர் இங்க காப்பி பண்ணணும். திரும்பி வந்து இந்த இடத்துல வந்து நேம் போடணும். சொல்றது உங்களுக்கு புரியுதா? புரியல புரியல, நீங்க பண்ணுங்க அப்படியே. இல்ல இல்ல அது ஒண்ணும் இல்ல. இப்ப நான் சொல்றது மட்டும் நீங்க செய்யுங்க. ஃபைலை வந்து சேவ் பண்ணி டெஸ்க்டாப்ல வைங்க. இந்த ஃபைல் அப்படியே சேவ் பண்ணி டெஸ்க்டாப்ல வைங்க. சேவ் பண்ணிட்டீங்களா? டெஸ்க்டாப்ல வச்சுட்டு இந்த ஃபைலை வந்து இப்போ இம்போர்ட் கொடுங்க. ஏதோ ஒரு பேர் கோபி அண்ணான்னு கொடுத்துக்கோங்க. சரியா? இப்ப இப்ப பல்க் வைஸ்ல போயிட்டு இந்த இந்த ஃபைலை மட்டும் இம்போர்ட் கொடுங்க. ம் ஹெட்டர் நேம்ஸ் அலோ ஆல்பா நியூமரிக்கு. அப்பனா நீங்க வந்து நீங்க இந்த விஷயத்த வந்து அதை மாத்தி தான் ஆகணும். உங்க அந்த அது வேற மாதிரி அது டவுன்லோட் ஆகுது. இல்லைன்னா நான் இப்ப எக்ஸல் அது வந்து நீங்க இந்த இது எக்ஸல் ஷீட் மாதிரியே இல்லை. அது அது வேற மாதிரி நீங்க வெர்ஷனா இருக்குதால அது ஒரு செட் ஆக மாட்டேங்குது. உங்களுக்கு சொல்றது புரியுதா? ஒரே நிமிஷம் தலைவா, ஒரே நிமிஷம் இருங்க லைன்லயே. ம் இல்லைன்னா கௌஷிக்கிட்ட இந்த விஷயத்தை பே பண்ணிட்டு கூப்பிட்டு கேளுங்க, அவரே பண்ணி கொடுக்க சொல்லிடுங்க. இல்லைன்னா அதுக்கு ஐடியா சொல்லுவார் ஏதாவது. ஒரே நிமிஷம் தலைவா. ட்ரியோ ஆஃபீஸ் சூப்பர் ஆஃபீஸ். ஹலோ, நீ வேற நான் சொல்ல பேசுறேன், நான் கோவத்தை பண்ணாத என்ன? வெறியேத்தாத. 1 மணி நேரமா 5 செகண்ட் விஷயத்துக்கு போட்டு நான் தான் கோவப்படாம இருக்கணும். நீங்க உள்டாவா பேசுறீங்களா? சூப்பர் சாப்பிட்டேண்ணா, செம்மண்ணா. ஏதாவது ஒரு நடக்கணும் பார்த்தா ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. இப்ப பாருங்க. எப்ப நீனே பண்ணுப்பா, அதை ஏத்துப்பா, ஏத்திட்டு அதே மாதிரி பண்ணுப்பா. நீ பண்ணல காமிப்பா. அவனுக்கு இந்த எரர் வரக்கூடாப்பா. நான் எரர் வர நான் காமிச்சேன்லப்பா விஷுவலா. நீ அது மாதிரி நீ ஏதோ பண்ணுப்பா. இம்போர்ட்டு போய் சிஎஸ்சி டவுன்லோட் பண்ணணும்.
ஏதோ ஒரு நம்பரை வச்சு இது ஏற்றணும், எரர் வரக்கூடாதுப்பா. நீ என்ன எக்ஸல், நீ ட்ரியோ வச்சிருக்கோ, பிரியோ வச்சிருக்கோ, இல்லை கூகுள் ஷீட்டு கூட வச்சுக்குப்பா, எனக்கு ட்ரையலில் காமிப்பா. என்னால முடியலப்பா, நீங்க பண்ணி காமிங்கப்பா. டயர்ட் ஆயிட்டேனே. என்ன டயர்ட் ஆயிட்டியா? டயர்ட் ஆக்கிட்டேன்னா ஆக்கிட்டேன். ட்ரியோ தயவு செஞ்சு ஒரு பெட்ரோலை ஊற்றி கொளுத்தி போட்டு எக்ஸல் ஷீட்டை வாங்கிக்கிங்கண்ணா. அதுக்கு என்ன வழியோ பண்ணுங்க. ஆனா இல்லைன்னா எக்ஸல் ஷீட்டை உள்ளார இதோட கூகுள் ஷீட்டே வச்சிருக்கேனா. இது ஆனா அது அது எக்ஸல் ஷீட்டை எப்படி டவுன்லோட் பண்ணா அந்த ட்ரியோ ட்ரியோ இதுக்கு போயிட்டு அது டவுன்லோட் ஆகுது இல்ல, அது அப்படி ஆகக்கூடாது. அதுவும் பண்ணல, அது ஒரு பெரிய மேட்டர் இல்ல, நான் சொல்லி தரேன் அப்ப உங்களுக்கு. பண்ணுங்க. எப்பா உனக்கு கிளாஸ் எடுக்க நீ வந்த, நீ எனக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கப்பா, சொல்லுப்பா. எப்படியோ பண்ணு, நான் ஈஸியான விஷயம். என்ன வேணா பண்ணுன, நீ பண்ணுன, உன்னால முடிஞ்சதெல்லாம் பண்ணுன, என்ன கொல்லுன, எப்படின்னா கொல்லுன அப்படின்னுங்க. வேற என்ன வழிங்க, சரண்டர் ஆயிட்டு சரண்டர் ஆகலன்னா தானே பிரச்சனை. இல்லைண்ணே, நான் பண்ணது எவ்வளவு செகண்ட்ல முடிஞ்சது இல்ல, ஒன்றும் தப்பு இல்லை. இல்லைன்னா ஒண்ணும் இல்லை. இப்ப நீங்க அது நிறைய எக்ஸல் அது அன்இன்ஸ்டால் பண்ணா ஜோலி முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன்னு. பண்ணி விட்டுலாமா உங்களுக்குல? சரி. ஆனா இல்ல இல்ல, வேணாம் வேணாம், எது வேணாம். ஆபீஸ்ல இதே மாதிரி ட்ரியோ தான் வச்சிருக்கீங்களாண்ணா? இல்ல இல்ல, அங்க வந்து மைக்ரோசாஃப்ட் எக்ஸல். அப்பனா விடுங்க, அங்க போய் பண்ணிக்கோங்க. அப்போ விட்டுருங்க இது. ஒரே நிமிஷம் இருங்க, உங்களுக்கு பண்ணுங்க என்னென்ன, பண்ணுங்க. ஒரே நிமிஷம் பண்ணு இருங்க. பண்ணு, நோ இஷ்யூ, எனக்கு ஒண்ணும் இல்லை, நீங்க பண்ணுங்க. நான் வேடிக்கை என்னடா தான். பண்ணி நீ, அடுத்த வாட்டி நான் வரணும் பாரு உனக்கு லைன்ல. அடுத்த வாட்டியில எஸ் ஆயிட்டானே, அந்த ட்ரியோ நான் வரலன்னு சொல்லிட்டு எஸ் ஆயிருவேன். சரி, அண்ணா மீட்டிங் முடிய எவ்வளவு நேரம் இருக்குண்ணே? சரியா, டைம் வரல, பார்க்க விடுங்க. சரி, நான் கம்பெனிக்கு போயிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணட்டுமா? பண்ணுங்க, அவ்வளவுதான், விஷயம் இல்லை தானே, முடிச்சிடும், முடிச்சு விட்டுருவோம். கம்பெனிக்கு போயிட்டு ஆனா இருங்க இருங்க, அப்படியே ஒரு ட்ரையல் பார்த்துடலாமா? அந்த வாட்ஸ்அப் நான் வந்து அந்த வாட்ஸ்அப் சேட் ப்ரோ, நீங்க உங்களை ஸ்க்ரீன் ஷேரு, நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். அதுல நீங்க உங்க இல்ல இல்ல, அந்த நம்பரை நம்ம எடுத்து உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். இந்த நம்பர் இருக்குன்னு சொன்னீங்கல்ல. இப்ப நான் என்ன பண்ணேன், நான் என்னோட ஷேரிங் பண்றேன், நீங்க அதுல பாருங்க. என்னோட ஷேரிங் வந்துச்சா? இல்லையே. இப்ப வந்துச்சா? இருங்க வந்துச்சு. இப்ப வந்துச்சுல்ல? ஆனா வந்துச்சு இல்லைண்ணா? வந்துச்சு வந்துச்சு. சரி, ஓகே. இது ஒரு சாப்பிட்டு. இப்ப எதுக்கு நான் சொல்றேன்னா, உங்களுக்கு தெரியுதாண்ணா? இது இருக்கு அண்ணா, ஸ்கிரீன் தெரியுதா அண்ணே? தெரியுது ஆ, தெரியுதுண்ணா தெரியுதுண்ணா. அந்த சாட் ப்ரோ, அவ்வளவுதான். இப்போ உங்க நம்பர் நான் ஆட் பண்ணிட்டேன் உங்களுக்கு, இந்த சாட் ப்ரோல ஆட் பண்ணிட்டேன். இந்த நம்பர் நான் அக்கௌண்ட்ல போயிட்டு ஆட் ஆட் அக்கௌண்ட், உங்க மொபைல் நம்பர் சொல்லுங்க. இப்போ எனக்கு அது ஸ்கேன் பண்ணணும், அது வருதா நான் செக் பண்றேன். ஏன்னா அதுல உள்ள கான்டாக்ட்ல உடனே நான் எடுத்து உங்களுக்கு டக்கு டக்குன்னு கொடுத்துட்றதுக்காக சொல்றேன். இப்ப நீங்க மொபைல் 7 அந்த நம்பர் வந்து எனக்கு வந்து ஸ்கேன் பண்ணணும். 7 அந்த வாட்ஸ்அப் டாட்டுக்கு வாங்க நம்பரா இல்ல என்னோட நம்பரா? உங்களோட நம்பர் கையில வச்சுக்க, மொபைல் நம்பர் 787 787 155 135. அண்ணே 155ண்ணா. 1 155 155 55 8716 876 2 4 6. அண்ணே 8716. 16. ஓகே, ஆட் கொடுத்தேன். ஆட் அக்கௌண்ட். இப்ப வந்து இப்ப உங்களுக்கு தெரியுதுல்ல? இப்ப வந்து கோடு வரும், அது ஸ்கேன் பண்ணுங்க, அப்படியே ஸ்கேன் ஆகுதான்னு பாருங்க. இருங்க, வாட்ஸ்அப் வந்து இது ஸ்கேனர் வரும், ஸ்கேனர் கோடு, அது பண்ண முடியும். ரிலேட்டட். ஓ, ஆல்ரெடி என்னோட வாட்ஸ்அப் இருக்கு, அப்ப அதை டெலீட் பண்ணணும். ஆனா 10 minutes தான் இருக்குது.
ஆனா 7871555876 தானே? ஏன் வாட்ஸ்அப் ஆமாண்ணா கரெக்ட் ரொம்ப கரெக்ட். ஏன் ஸ்லோ ஆகுது? எதனால? தெரியலீங்களா? இது வந்துச்சுன்னா இதை ஸ்கேன் பண்ணிடுங்க. ஸ்கேன் பண்ணி பாருங்க. நான் திரும்பி போட்டு ஆ ஆனா ஸ்கேன் பண்ணுங்க உங்க மொபைல்ல வச்சு. உங்களுக்கு அந்த ஸ்கேனர் கோடு ஒர்க் ஆகுதா? தெரியுதா? தெரியலையே. இப்போ என்னோட டெஸ்க்டாப் உங்களுக்கு தெரியல? இப்ப தெரியுது. அதை ஸ்கேன் பண்ணுங்க உங்க வாட்ஸ்அப்ல இருந்து. ம் ஸ்கேன் ஆகலையா? லாகின் வரலையே. ஸ்கேன் பண்ணீங்களா? பண்ணிட்டேன். இங்க ஒன்றும் ஆகலையே எனக்கு. அப்ப கெட்ட வச்சுதான் பண்ணும் போல, கெட்ட இருந்து பண்ண வராது போல இருக்கு. நீங்க என்ன ஐபோன் எது வச்சிருக்கீங்க? ஆண்ட்ராய்டா ஐபோனா? ஓப்போ V15. இப்ப நீங்க ஸ்கேன் பண்றீங்க ஆனா ஸ்கேன் ஆகல. ஆமா 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 ஆமா. ஸ்கேன் ஆனா இங்க உள்ளுக்குள்ளார வரும். நான் இப்ப ம். நான் ஒரு உதாரணம் இந்த சாஃப்ட்வேர் ஃபங்க்ஷன் வேணா நான் இன்னொரு 8 நிமிஷம் தான் இருக்கு அதுக்குள்ள சொல்லிடுறேன். எப்படி சரி சரி சரி. இதுக்குள்ளார வந்துச்சுன்னா நான் இந்த பண்ணேன் இதுக்கு மாதிரி பிரைமரி நம்பரா வரணும். அடுத்த ஒரு சான்ஸ் பார்ப்போம். வருதான் அந்ததான். இப்போ திரும்பி வந்து அண்ணனோட நம்பர் இருக்குது. போடுறோம். திரும்பி போடுறோம். இப்போ வருதான் வருதான் பார்க்கலாம். ஆனா இப்போ ஸ்கேன் பண்ணுங்க. ஒரே நிமிஷம்னா. பண்ணுங்க. அது ஸ்கேன் பண்ண உள்ளார ஓடுங்க. வரமாட்டேன் தலைவா. சரி அப்போ ஓடும். அது வரல. இங்க பாருங்கம்மா. இதனோட ம். ஃபங்க்ஷன் என்னன்னா ம். இந்த செட்டிங்ஸ் இருக்குல்ல, இந்த ஆப் இந்த பாருங்க. இப்போ என்னோட நம்பர் வந்து இந்த 8870 இருக்குது. ம். அது போயிட்டு என்னென்ன வேணாலும் எடுத்துலாம். இப்போ சும்மா சாம்பிளா காமிக்கிறேன். ம். அது என்ன வேணா அது அந்த குரூப்புக்குள்ள எவ்வளவு வேணா எடுக்கலாம். இதுல கூகுள் எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது, ஃபேஸ்புக் எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது. இதுல இருந்து நீங்க என்ன நம்பர் வேணா எடுத்துக்கலாம். எவ்வளவு நம்பர் வேணாலும் ம். எடுக்கலாம். அது நான் இப்போ சும்மா சாம்பிளா காமிக்கிறேன். எதுக்குன்னா நீங்க ஏதாவது கேட்டீங்கன்னா கடகடன்னு எடுத்து கொடுத்துருவேன். இது எடுத்து கொடுத்துட்டா ம். நீங்க மார்க்கெட்டிங் நீங்க உட்காந்த இடத்துல பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அது மாதிரி அது ம். 1 கோடி டேட்டா பேஸ் இருக்குல்ல, அதுல இருக்கு. நீங்க ஸ்பெசிஃபிக்கா வந்து நம்ம வேர்ல்டு லெவல்ல உள்ளது டேட்டா பேஸ் இதுல எடுக்கலாம். பர்டிகுலர் ம். நான் அதுவும் சும்மா சாம்பிளுக்காக சொல்றேன். இன்னொரு 6 நிமிஷத்துக்குள்ள ட்ரையல் பண்றேன். ஏன்னா இது தனியா வாங்கி ஆமா இது தனியா வாங்கி நான் வாங்கி வச்சிருக்கேன் நான் வித்துருக்கு. இது எவ்வளவு ஆச்சு? அது என்னவோ காசு அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. உங்களுக்கு எது தேவைன்னா எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டுலாம் இருக்காதுங்க. நான் தரேன். இல்லைன்னா ஒரு நாள் உட்காந்துட்டு நீங்க எது சொன்னா நான் அதை எடுத்து நான் 2 செகண்ட் அப்லோட் பண்ண போறேன். அவ்வளவுதான். காசு சரி நிறைய சரி இருந்தா சரி. ஏதாவது பக்கத்துல ஏதாவது அன்னதானம் ஏதாவது போட்டு நிம்மதியா இருங்க. ஏன்னா நானே வாங்கி வச்சுட்டு அதெல்லாம் தூங்கிட்டு கிடக்குது. சும்மா உங்களுக்கு சாம்பிளுக்காக காமிக்கிறேன். அது எல்லாமே ஆ, டேட்டா பேஸ் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன். இது மாதிரி ஃபங்க்ஷன் இருக்கு. அது எதுக்கு நமக்கு? எனக்கு நீங்க ஏதோ புண்ணியம் சேர்ந்தா அந்த எது இது பிரியோ வேணாம் அது அந்த அங்க போனா எக்ஸல் ஒர்க் ஆகுதுல்ல, அது டக்குன்னு சொல்லி ஆட்டோமேஷன் பண்ணி கொடுத்துருவேன். இதுல வந்து நான் என்னோட கீவேர்டு வச்சிருக்கேன்ல அதுல வந்து சேட் ப்ரோன்னு இருக்கு. இது ஃபுல் ஃபங்க்ஷன் வந்து அதுல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நீங்க ஃப்ரீயா இருக்கிறப்ப பாருங்க. சரியா? நான் சும்மா ஒரு சரி. சாம்பிளுக்கு சும்மா சும்மா ஒரு 5 நிமிஷம் அப்படி இப்படி இப்படி சீனை போட்டு காமிச்சிருக்கிறேன். இந்த இன்ஷியல் ஆயிடுச்சா? கெட் கிராப் நம்பர். அவ்வளோதான். என்னோட குரூப் எல்லாமே வந்துடும். 2 செகண்டா ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். இதுதான் என்னோட பிளாட்டினம் மெம்பர். செலக்ட் பண்ணிட்டு ஓகேவா? செலக்ட். ஓகே, அவ்வளோதான். டைம் ஓவர். முடிய போதுமா முடிய போகுது. நீ அப்போ சரிதானே? உங்களுக்கு டக்குன்னு வந்துச்சு பாருங்க. என்ன வந்துச்சு? ரொம்ப மல்டிபிள் குரூப் கிராப் நம்பர்.
ஆமா ஆமா ஆமா. அந்த குரூப்ல இந்த பாருங்க அந்த எக்ஸ் எல்லாம் காமிச்சிரு எந்த குரூப்ல இருந்தாலும் நம்பரை நம்ம இமிடியேட்டா எடுத்துக்கலாம். அது ம். உங்களுக்கு வந்து விசுவலா காமிக்குது. தெரியுதுங்களா உங்களுக்கு? நான் அது எடுத்தது டவுன்லோட் ஆனது என்ன இருக்குதுன்னு தெரியலையே. இதோ வரேன். கெட் இந்த பாருங்க அந்த நம்பர் மட்டும் வந்துருச்சு பாருங்க. எக்ஸல் ஷீட் தெரியுதுங்களா? இங்க வந்துருச்சு பாத்தீங்களா? ஓஹோ. அதே மாதிரி நீங்க அடுத்த குரூப் சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அடுத்த கிராப் கெட் குரூப் ம். எது வேணாலும் நம்ம அந்த செல்போன்ல இருக்குது. எது வேணாம். இப்போ சென்னை டிஜிட்டல் இந்த எங்க பகவத் ஐயா வெல்கம் அவர் குரூப் வச்சிருப்பாரு. ஆனா செல்லாம் என்னன்னா நம்ம எடுத்துக்கலாம். உலகத்துல எவனோட செல் இருந்தா நம்ம ஸ்கேன் பண்ணிட்டா நம்ம எடுத்துக்கலாம். அவனோட டேட்டா பேஸ் நிமிஷத்துல. ம். So, அவன் டக்குன்னு கிளிக் பண்ணா டக்குன்னு வருது பாத்தீங்களா? ம். ம். அதுதான் இதனோட பெரிய விஷயமே. அதனோட பார்த்து தான், வேற ஒண்ணும் கிடையாது. இது மாதிரி எல்லா விஷயம் இது மாதிரி ஜஸ்ட் இல்ல வச்சிருக்கேனே. சும்மா இது ஒரு சாம்பிளுக்கு இது புரிஞ்சிச்சு அது இருக்குது எப்படின்னு. அது ஒரு சாம்பிளுக்கு ஒரு புரிஞ்சுச்சு. காமிச்சு இப்ப அதே மாதிரி குரூப்ல இருக்கு. அது புரியுது இல்ல? ஏன்னா 3 நிமிஷம் தான் இருக்கு. ம். கடற்கரை ம். கூட்டு வரேன். உங்களுக்கு அடுத்தது அடுத்த விஷயத்த சொல்றதுக்காக சொல்றேன். டைம் இவ்வளவு. அடுத்ததுன்னு இப்ப இந்த குரூப்ல வரேன். இதோ இதுல வந்து இது கூகுள் மேப் எக்ஸ்ட்ராக்ட் ரைட்டா. கூகுள் மேப்ல போயிட்டு ஒரு உதாரணத்துக்கு இப்ப ஸ்டார்ட் கொடுத்து இப்ப அண்ணனுக்கு வந்து பிளாஸ்டிக் கம்பெனி இன் சென்னை. ஓகேவா? இந்த கீவேர்டு கூட ஆட் கொடுத்துட்டு அவ்வளவுதான். ம். ஆட் கொடுத்துட்டு இங்க நான் சர்ச் கொடுத்தேன்னா சென்னையோட ஃபுல் டேட்டா பேஸ் அந்த பிளாஸ்டிக் கம்பெனியோடது இந்த மாதிரி வந்துடும். இது ஃபர்ஸ்ட் வந்து இது கூகுள்ல இது காமிக்கும். அதுக்கப்புறம் அந்த இந்த இந்த டேட்டா பேஸ்ல நீங்க ஒன்னொன்னு காப்பி பண்ண தேவையில்லை. இதை மினிமைஸ் ம். பண்ணிட்டு இப்ப நான் கிராப் மெயில் ஐடி கொடுத்து ஸ்டார்ட் கொடுத்தா கடற்கடன் உடைந்துடும். இருங்க இருங்க பண்ணுங்க பார்க்கலாம். இதோ பண்ணுது கீழே வரும் பாருங்க. கடற்கடன் வரும் பாருங்க. நெட் ஸ்பீடு இருக்கப்ப இங்க வரும். அதோட பேரு, மொபைல் நம்பரு, ரிவ்யூ, கவுண்ட், ரேட்டிங்கு, கேட்டகரி, அட்ரஸ், வெப்சைட்டு, இந்த டைட்டில் இருக்குல்ல, இந்த டைட்டிலுக்கு சம்பந்தமா அது எல்லாமே அந்தந்த இடத்துல ஃபீட் ஆயிரும். வரும் பாருங்க. அது நெட்டோட ஸ்பீடை பொறுத்து தான் இருக்கு. இப்ப இந்த மாதிரியான நம்பர் எல்லாமே எடுக்கலாம்னா அடுத்தது சோசியல் மீடியா எல்லாமே அது மாதிரி வரும். நான் அது காமிக்கிறேன். இது ஒரே ஒரு சும்மா ஏதோ ஒன்று வந்துச்சுன்னா காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமு, சோஷியல் மீடியா, ஃபேஸ்புக்கு, லிங்க்டின்னு, அடுத்தது ம். இது கூகுள் எக்ஸ்ட்ராக்டட் இது வரும். ஆனால் இது மாதிரி வந்துடும் டக்குன்னு. கொஞ்சம் எதோ டிலே ஆகுது. சரி உங்களுக்கு கண்ணு முன்னாடி வருதான்னு பார்க்குறேன். ஏன்னா இங்கே நம்ம டைம் இல்லைல்ல. சரி பார்ப்போம். 2 நிமிஷம் தான். சரி அப்பனா இது பண்ணா திரும்பி லிங்குக்கே வாங்க. நான் ரிலாக்ஸாகவே சொல்லலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு சரிங்க இன்ட்ரெஸ்ட் சரிங்க இருக்குல்ல சரிங்க. காமிக்கலாம்ல. ஒன்றும் தப்பு இல்லைல்ல. ஆ, கட் பண்ணிட்டா திரும்பி அதே லிங்க்ல வாங்க. ஆமா. நான் இதை சொல்லி கொடுத்துறேன் சும்மா ஓரல. இன்னைக்கு இப்ப வேண்டாம், ஒரு 10 நிமிஷம். அண்ணே ஏன்னா வீட்டுல நாளைக்கு நோம்பு இல்ல, அதிரசம். நாளைக்கு நோம்புண்ணே. ஆ மாவு அரைச்சு கொடுத்துட்டு வந்துடுறேன். சரி ஓகே. ஃப்ரீ ஆயிட்டு அப்போ கூப்பிடுங்க. ஓகே நான் கட் பண்ணிக்கிறேன். ஆ, ஓகே நான் ஆ. தேங்க்ஸ்.